ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இதை கேட்பவர்களின் உள்ளத்தில் இன்றும் சாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சாய் சரித்திரம் படிக்கிறவங்க கூடயும் கேட்கிறவங்க கூடயும் சாய் எப்பொழுதுமே வாசம் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பங்கெடுக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலையும் அவரும் உங்கள் கூட சேர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. எதற்காகவும் பயப்படாமல் முன்னேறி போங்க. முயற்சிகள் கைவிட்டுறாதீங்க. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். முயற்சிகள் நீங்கள் எதற்காக முயற்சி எடுக்கிறீங்க? நல்ல விஷயத்துக்காக எடுங்க. நல்லது நினைங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். நம்மளோட சாய், உங்களோட சாய் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். நம்ம சாய் சரித்திரம் பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் 50 அத்தியாயம் பார்த்துருக்கோம். இந்த தருணத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம நேற்று பார்த்த 50வது அத்தியாயம் தான் 51வது அத்தியாயம். பலருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது. என்ன அத்தியாயம் 50 தானே போட்டிருக்கு, ஆனால் 51 அத்தியாயம்னு சொல்கிறாங்களே, இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு. அதாவது தொடர்ந்து படிக்கிறவங்களுக்கு இந்த சந்தேகம் இருக்காது. புதுசாக படிக்கிறவங்களுக்கு இந்த சந்தேகம் இருக்கும். அதாவது புக்கை வாங்கிடுவாங்க. வாங்கினதுக்கப்புறமா அவங்க அந்த வேண்டுதல்லாம் வைப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க, 7 நாளுக்குள்ளே 51 அத்தியாயம் படிக்கணும், 58 அத்தியாயம் படிக்கணும், 8 நாளில் 51 அத்தியாயம் படிக்கணும். இந்த மாதிரிலாம் சொல்லும்பொழுது புக்கை எடுத்து பார்ப்பாங்க, 50 அத்தியாயம் தான் இருக்கும். ஆனால் எல்லோரும் 51ன்னு சொல்கிறாங்களே, அப்போனா என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பல பேருக்கு இது தெரியும். அதாவது தொடர்ந்து சாய் சரித்திரம் படிக்கிற பெரியவங்களுக்கு தெரியும். ஆரம்ப நிலை பக்தர்களுக்காக நான் இது சொல்கிறேன். என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னென்னா, 39வது அத்தியாயத்தோடு சேர்ந்து 50வது அத்தியாயமும் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 371 39வது அத்தியாயமும் 50வது அத்தியாயமும் சேர்ந்தே வரும். அதனால் 50வது அத்தியாயத்தை 51வது அத்தியாயமாக நம்ம கணக்கு பண்ணிக்கணும். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, அதாவது நம்ம நேற்று பார்த்த 50வது அத்தியாயம்னா 51வது அத்தியாயம். இப்பொழுது நம்ம பார்க்க போகிறது முடிவுரை. இது முடிவுரை கிடையாது. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்த போகுது. இவ்வளவு நாளாக கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே தொடர்ந்து சாய் சரித்திரத்தை பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக நம்ம சேனலில் பார்த்தோம். நீங்களும் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. இப்பொழுது நம்ம முடிவுரையை நோக்கி வந்துட்டோம். வாங்க பார்க்கலாம். நாம் 51வது அத்தியாயத்தை முடித்துவிட்டு கடைசி அத்தியாயத்திற்கு மூல நூலில் 52வது அத்தியாயம் வருகிறோம். அதில் முடிவுரையாக சொல்லும்போது ஹேமந்த் பந்த் மராத்திய புனித நூல்களில் உள்ளபடி இதுவரை உள்ள அத்தியாயங்களில் கூறப்பட்டுள்ள விஷயங்களை பாடல்களாக அட்டவணைப்படுத்தி எழுதப்போவதாக கூறியிருந்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அம்மாதிரி அட்டவணை ஹேமந்த் பந்தின் எழுத்து பிரதிகளில் இல்லை. எனவே பாபாவின் ஆசி பெற்ற சிறந்த பக்தரான தானேவை சேர்ந்த மாஜி மமல்தார் திரு BV தேவ் என்பவர் அதை அமைத்து வழங்கினார். ஆங்கில புத்தகங்களில் ஆரம்பத்தில் அட்டவணை கொடுத்து ஒவ்வொரு அத்தியாயத்தில் கண்டுள்ளவற்றை அதன் தலைப்பில் கொடுப்பது போல் இந்த அத்தியாயத்தில் கண்டுள்ளவற்றை அட்டவணையின் கடைசியாக கருத வேண்டும். எனவே இதை முடிவுரையாக கருதுவோம். துரதிர்ஷ்டவசமாக இந்த அத்தியாயத்தின் கையெழுத்து பிரதியை சரிபார்த்து அச்சிடும் வரையில் ஹேமந்த் பந்த் உயிருடன் இல்லை. இது அச்சகத்துக்கு அனுப்பப்படும் சமயம் தேவ் அவர்கள் அவற்றின் முடிவற்ற நிலையையும் சில இடங்களில் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருப்பதையும் கண்டார். ஆயினும் அது அவ்வாறே பிரசுரிக்கப்பட வேண்டியதாயிற்று. அவற்றின் முக்கியமான தலைப்புகள் இங்கு சுருக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளன. சத்குரு சாயி மகிமை. விருப்பு வெறுப்பு இல்லாதவரும் உயர்வு தாழ்வுகளை கருதாதவரும் எவருக்கு பக்தர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக காணப்படுகிறார்களோ, எவர் உயிரினங்கள் எல்லாவற்றிலும் எவ்வித பேதமுமின்றி கலந்து நிற்கிறாரோ, எவர் இந்த அண்ட சராசரங்களில் உள்ள அசையும் அசையா பொருட்களை பகவான் பிரம்மனுடைய ரூபத்தில் உண்டாக்கி வீடுகள், அரண்மனைகள் மற்றும் ஆகாயம் இவை யாவற்றையும் சூழ்ந்து நிற்கிறாரோ, அந்த
சமர்த்த சாயியை சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கிறோம். அவரை நினைத்தாலும் சரணடைந்தாலும் அவர் நமது எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி நம்மை வாழ்வின் லட்சியங்களை அடைய செய்கிறார். லோகாயுத இச்சைகளாகிய இந்த சமுத்திரத்தை கடப்பது மிக கடினம். மோகம் என்ற அலைகள் உயர்ந்து தீய எண்ணங்களாகிய கரையை நோக்கி ஓடி மோதுகின்றன. ஆதலால் நமது மன வலிமையாகிய மரங்கள் வேருடன் வீழ்த்தப்படுகின்றன. அகங்காரம் என்னும் காற்று கடுமையாக வீசி கடலை கொந்தளிக்க செய்கிறது. வெறுப்பு, கோபமாகிய முதலைகள் பயமின்றி திரிகின்றன. நான் எனது என்ற எண்ணங்களும் மற்ற சந்தேகங்களும் நீர் சுழல்களாக இடையறாது சுற்றி கொண்டே இருக்கின்றன. திட்டுதல், வெறுத்தல், பொறாமை ஆகிய எண்ணற்ற மீன்கள் அங்கு விளையாடுகின்றன. இவ்வளவு பயங்கரமானதாகவும் கொடுமையானதாகவும் இந்த கடல் இருந்தாலும் சத்குரு சாயி இதை அழிக்க வல்லவர். அவரது பக்தர்கள் இதை பற்றி பயமடைய வேண்டியதில்லை. நமது சத்குரு இந்த கடலை பத்திரமாக கடப்பதற்கு வேண்டிய படகு போன்றவர். பிரார்த்தனை. இப்போது நாம் சாய்பாபாவின் முன்னே முழுவதுமாக வீழ்ந்து அவர் பாத கமலங்களை பற்றி கொண்டு கீழ்கண்டவாறு எல்லோரும் எல்லாவற்றிற்குமாக பிரார்த்திப்போம். எங்களது மனம் கண்டவாறு அலையாமல் தங்களை தவிர வேறு எதையும் விரும்பாமல் இருக்கட்டும். இந்த சச்சரிதம் எல்லோருடைய இல்லங்களிலும் இருந்து தினசரி பாராயணம் செய்யப்படட்டும். இதை தினமும் முறையாக படிப்பவர்களின் துயரங்களை தீருங்கள். பலசுருதி. பாராயண பலன். இச்சரிதம் படிப்பதால் நீங்கள் பெரும் நலன்களை பற்றி சில வார்த்தைகள். புனித கோதாவரி நதியில் குளித்துவிட்டு சீரடியில் உள்ள சமாதி மந்திரிலுள்ள பாபாவின் சமாதியை வணங்கி தரிசித்து இந்த சச்சரிதத்தை படிக்கவோ அல்லது கேட்கவோ வேண்டும். இதை செய்தால் உங்கள் உடல், பொருள், ஆவியை தாக்கும் தீங்குகள் மறையும். தற்செயலாக சாயியின் கதைகளை நினைப்பதன் மூலம் உங்களை அறியாமலேயே நீங்கள் ஆன்மீக வாழ்வில் விருப்பம் கொள்வீர்கள். இச்சரிதத்தை ஆர்வமுடனும் பக்தியுடனும் படிப்பதால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். ஜனன மரண சுழலை ஒழிக்க நீங்கள் விரும்பினால் சாயியின் சரிதங்களை பாராயணம் செய்து அவரை நினைத்து அவரது திருவடிகளில் உங்களை சேர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் சாயி சரித சாகரத்தில் மூழ்கி மேலெழுந்து அதன் இன்பத்தை மற்றவர்களுக்கு கூறும்போது அவற்றின் புது புது நித்திய சுகந்தத்தை உணர்ந்து மற்றவர்களையும் தொல்லைகளிலிருந்து காப்பீர்கள். சாயியின் உருவையே நீங்கள் தொடர்ந்து தியானித்தால் நாளடைவில் உருவம் மறைந்து உங்கள் தன் உணர்விலேயே கலந்துவிடும். தன்னை அறிதலும் பிரம்மத்தை உணர்தலும் மிக கடினம். ஆனால் சகுண பிரம்மாவாகிய சாயியின் உருவத்தின் மூலம் வழிபட்டால் உங்கள் பிரம்ம உணர்வின் முன்னேற்றம் எளிதாகும். பக்தனானவன் தன்னை சாயியிடம் பரிபூர்ண சரணாகதியாக்கிவிட்டால் தன்னுடைய தனித்தன்மையை இழந்து ஐக்கியமாகி கடலுடன் நதி சங்கமிப்பது போல் அவருடன் ஒன்றாகிறான். கனவிலோ உறக்கத்திலோ அல்லது விழித்திருக்கும் நிலையிலோ இவ்வாறு அவருடன் இரண்டர கலந்தால் நீங்கள் சம்சார பந்தத்தை ஒழிக்கிறீர்கள். யாரேனும் குளித்துவிட்டு அன்புடனும் உண்மையுடனும் இதை ஒரு வாரத்திற்குள் படித்து முடித்தால் அவர்களை பீடித்த கேடுகள் மறையும். படிக்க கேட்பவர்களுக்கு வரும் அபாயங்களும் நீக்கப்படும். படிக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, படிக்கிறத கேட்கிறவங்களுக்கும் அபாயங்கள் நீக்கப்படும். இதை பாராயணம் செய்து செல்வதை விரும்புபவன் செல்வத்தையும், நல்ல வியாபாரிகள் வியாபாரத்தில் வெற்றியையும் அடைவர். உண்மைக்கும் பக்திக்கும் தகுந்தவாறே பலன்களும் அமையும். இவைகள் இன்றி எவ்விதமான அனுபவமும் இல்லை. இச்சரிதத்தை பக்தியுடன் படித்தால் சாயி மனம் மகிழ்ந்து உங்கள் அறியாமையையும் ஏழ்மையையும் நீக்கி உங்களுக்கு ஞானமும் செல்வமும் சேஷமும் நல்குவார். கருத்தூன்றிய மனதுடன் ஒவ்வொரு நாளும் ஒரு அத்தியாயம் படித்தால் அது
எல்லையற்ற ஆனந்தத்தை கொடுக்கும். தனது நலனை எவன் மனதில் கொண்டுள்ளானோ அவன் கட்டாயம் கவனமாக படிக்க வேண்டும். தொடரும் பிறவிகளில் ஒவ்வொரு பிறவியிலும் எப்போதும் சந்தோஷமாக அவன் சாயியை நினைப்பான். முக்கியமாக குரு பூர்ணிமா, கோகுலாஷ்டமி, ராமநவமி, நவராத்திரி, அதாவது பாபா சமாதியான விஜயதசமி தினங்களில் இச்சரிதம் வீடுகளில் பாராயணம் செய்யப்பட வேண்டும். இது கூடவே ஏகாதசியும் சேர்த்துக்கோங்க. ஏகாதசி அன்று மிக மிக ஒரு நல்ல ஒரு விஷயம். நம்ம வந்து பாராயணம் செய்வதற்கு ஏற்ற நாள். அதனால் நம்ம ஏகாதசியும் இந்த நாளில் வந்து சேர்த்துக்குவோம். மற்ற நாள்களில் படிக்க முடியலனாலும் இந்த குறிப்பிட்ட நாள்களில் நம்ம படித்தோம்னா நம்ம வந்து இரட்டிப்பு அருளை பெற முடியும். இது எல்லாமே வந்து ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மனசில் இருந்தால் தான் வந்து பலன் கொடுக்கும். நம்ம நம்பிக்கை இல்லாமல் எதை செஞ்சாலும் முழு பலனை நம்ம வந்து அடைய முடியாது. இதை கவனமுடன் படித்தால் உங்கள் ஆசைகள் நிறைவேற்றப்படும். அவர் பாத கமலங்களை உங்கள் மனதால் நினைப்பதால் சம்சார சாகரத்தை சுலபமாக கடப்பீர்கள். இதை கற்பதால் நோயாளிகள் குணமுற்று திடகாத்திரம் அடைவர், ஏழைகள் செல்வம் அடைவர், கீழ்நிலையில் உள்ளோரும் நசுக்கப்பட்டோரும் உன்னத நிலை பெறுவர். மனம் சலனங்களிலிருந்து விடுபட்டு ஒருநிலைப்படும். நல்ல அன்பும் பக்தியும் உள்ள வாசகர்களே, கேட்போரே, உங்களை வணங்குகிறோம். வணங்கி ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம். தினமும் மாத கணக்கிலும் படித்த சாயியின் கதைகளை ஒருபோதும் மறக்காதீர்கள். நீங்கள் எவ்வளவு ஆவலுடன் படிக்கிறீர்களோ அல்லது கேட்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாங்கள் சாயியினால் உற்சாகமூட்டப்பட்டு சேவை செய்வதில் உதவியாக இருப்போம். இதன் ஆசிரியர், வாசகர் இருவரும் ஒத்துழைத்து உதவி செய்து மகிழ்ச்சியுற வேண்டும். இந்த பதிவை முடிக்கும் பொழுது ஒரு சில விஷயம்லாம் நான் வந்து உங்கள்ட்ட வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதை வந்து அழகாக முடிவுரையில் இவங்களே வந்து சொல்லிட்டாங்க. நீங்கள் கொடுத்த உற்சாகம் தான், நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற நீங்கள் கொடுத்த உற்சாகத்தினால தான் இவ்வளவு பொறுமையாக இவ்வளவு நாளாக நானும் வந்து சாய் சீதம் வந்து படிக்க முடிஞ்சது. இடையில் ஒரு சில நாட்கள் நான் போட முடியலன்னா கூட நீங்கள் அவரோட காத்திருந்தீங்க. அந்த ஒரு தவறும் வந்து நிகழ்ந்தது. எனக்கு உடல்நிலை சரியில்லாத பொழுது ஒரு 2 நாட்கள் என்னால் வந்து பதிவு போட முடியல. அப்புறம் எங்கள் அம்மாவோட ஐ ஆப்ரேஷன் அன்றைக்கி வந்து நான் என்னால் வந்து பதிவு வந்து போட முடியல. அன்றைக்கி வந்து பாராயணம் செய்ய முடியல. இது எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து அவரோட வந்து காத்துக்கிட்டு இருந்தீங்க, ஆதரவு கொடுத்தீங்க இவ்வளவு நாளாக. அதற்கு நன்றின்னு ஒரு வார்த்தை சொன்னால் பத்தாது. உற்சாகம் மூட்டிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு பல வகையில் ஒவ்வொருத்தரும் உற்சாகம் மூட்டிகிட்டு இருக்கீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த மாதம் நம்ம சிறப்பான முறையில் கோவில் பயணம் வந்து போக போகிறோம். ஆனால் எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த ஸ்பார்க்கு அது இது வரைக்கும் எனக்கு வந்து தெரியல. 108 கோவிலா இல்லை எப்படி, எங்கே போக போகிறோம், எங்கே ஆரம்பிக்க போகிறோம், எங்கே முடிக்க போகிறோம், எதுவுமே பிளான் இல்லை. அது வீட்டில் கிளம்பும் போது தான் முடிவாகும். பார்ப்போம் சாய் நமக்கு எதை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாரு, எந்த மாதிரி பயணத்தை வந்து கொடுக்குறாருன்னு. பைக்கில் போகலாமா, பஸ்ஸில் போகலாமா, ட்ரெயினில் போகலாமா, எப்படி போகலாம், எதுவுமே இது வரைக்கும் பிளான் பண்ணல. கிட்டத்தட்ட பார்ப்போம் எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு. போன முறை 108 கோவில் பயணம் நல்லபடியாக நடந்தது. நீங்களும் ஒவ்வொருத்தவங்களும் சப்போர்ட் பண்ணிங்க, உற்சாகம் போட்டினீங்க. சாயோட அருளும் நமக்கு வந்து கிடச்சிது. இந்த தடவையும் அதே மாதிரி வந்து நடக்கும். நாளைக்கு நம்ம பதிவில் இன்னும் முடிவுரையில் கொஞ்சம் பாக்கி இருக்குது, அதையும் படிச்சிடலாம். பிரசாத் யாசனா, பிரசாதம் கோரல். கீழ்கண்ட பிரசாதம் அல்லது உதவி கோரி பிரார்த்தித்து இவ்வத்தியாயத்தை முடிக்கிறோம். வாசகர்களும் பக்தர்களும் சாயியின் பாத கமலங்களை சர்வ பக்தி பூர்வமாக நினைக்கட்டும். சாயியின் உருவம் அவர்கள் கண்களில் நிலைக்கட்டும். அவர்கள் சாயி பாபாவை எல்லா உயிர்களிலும் காணட்டும். ததாஸ்து, அப்படியே நடக்கட்டும். ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நாளைக்கு பதிவில் ஆரத்தி பார்க்க போகிறோம். அடுத்ததாக அஷ்டோத்திர சதநாமாவளி, நம்ம சாயியோட, நம்ம சாயி பாபாவோட அஷ்டோத்திர சத நாமாவளியை நாளைக்கு பார்க்கலாம். இந்த பதிவை இவ்வளோ நேரமாக கேட்டுட்ருக்க அனைத்து சாய் பக்தர்களும் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களுக்காகவும் பிரார்த்தனையும் செஞ்சுக்கலாம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.